அருட்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். மரியா விஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, சிறுவர்களே, சிறுமியர்களே, இளைஞர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆண்டருடைய பொதுக்காலம் 10வது ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு திரு அவை கொடுக்கின்ற செய்தி என்ன என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மரியா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு மரியா விஷனை நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இறை வார்த்தையானது அருமையாக மார்க்கு நற்செய்தி பிரிவு 3:20 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். மார்க்கு நற்செய்தி பிரிவு 3:20 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்த முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்ட இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமை வாயிலாக கூறியது, சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் தூய ஆவியார் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரன் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதுவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும், இவர்களே கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவோர் என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரி, மார்க்கு தன்னுடைய நற்செய்தியில் மிக அருமையான ஒரு இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகிறார் என்று. யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய சகோதரி, யார் என்னுடைய தாய் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது பல வேளைகளில் நாம் ஏன் ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், தன்னுடைய தாயை ஏற்றுக்கொள்ளவில்லையா, சகோதரர்கள் சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று நாம் சிந்திக்க முடியும். ஆனால் அது அப்படி அல்ல.
உறவுகள் என்று சொல்லக்கூடியது உன்னதமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் இருக்க வேண்டும், லட்சியத்தில் இணைய வேண்டும், அன்பில் இணைய வேண்டும், நோக்கத்தில் இணைய வேண்டும், இலக்குகளில் இணைய வேண்டும், நல்ல மதிப்பீடுகளில் இணைய வேண்டும். அதுதான் உண்மையான உறவு என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறோம். உறவுகள் என்றால் என்ன? பொதுவாக சக உதரத்தில் பிறந்தவன் சகோதரனாக, சக உதரத்தில் பிறந்தவள் சகோதரியாக, ஒரு தாய்க்கு பிறந்தவர் மகளாக மகனாக இருக்கலாம். இதுதான் நம்முடைய உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறது சாதாரணமாக. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த விளக்கங்களுக்கு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார், வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்கிறார். மிக அருமையான ஒரு பார்வையாக இருக்கிறார். சகோதரன் சகோதரி தாய் என்று சொல்லக்கூடியது இரத்த உறவுகள் பிணைத்திருப்பது மட்டும் அல்ல, மாறாக லட்சியத்தில் இருக்க வேண்டும், லட்சியத்தில் இருக்க வேண்டும், ஒரே உள்ளமாக இருக்க வேண்டும், ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும், ஒரே இலக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரே நோக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே நோக்கத்தில், லட்சியத்தில், சிந்தனைகளில், எண்ணங்களில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் தான், பிழைக்கப்பட்டவர்கள் தான் சகோதரனாக சகோதரியாக தாயாக இருக்க முடியும் என்பதை ஒரு அருமையான ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தை கொடுக்கின்றார், உயர்தர ஆன்மீக கண்ணோட்டத்தை கொடுக்கின்றார். நம்முடைய சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது அம்மாவுக்கு பிறந்தா பிள்ளை, சகோதரனுக்கு பிறந்தா சகோதரி சகோதரன் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அது மட்டுமல்ல, மாறாக சிந்தனைகள் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள், சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தாயாக பராமரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தாயாக பராமரிக்கக்கூடியவர்கள் நமக்கு கிடைக்கின்றார்கள். எனவே இந்த உறவைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது தான் இந்த பிணைப்புகளுக்கெல்லாம் அடிப்படை இணைப்பாக இருக்கிறது, லிங்காக இருக்கிறது. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவரேன் தாயும் சகோதரரும் ஆவார் என்று சொல்லப்படும். திருவிழம் கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய எண்ணம் என்ன, கடவுளுடைய லட்சியம் என்ன, கடவுளுடைய நோக்கம் என்ன, இதுதான் மிக முக்கியமான ஒரு இணைக்கின்ற பாலமாக இருக்கிறது. கடவுளுடைய இலக்கை, லட்சியத்தை, நோக்கத்தை நிறைவேற்றிய பழைய ஏற்பாட்டில் உள்ள மனிதர்கள் ஆபிரகாமாக இருக்கலாம், மோசையாக இருக்கலாம், இறைவாக்கினர்களாக இருக்கலாம். இப்படி நிறைவரை பார்க்கிறோம். கடவுளுடைய லட்சியத்தை, நோக்கத்தை, எண்ணத்தை, சிந்தனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்தவர்கள், அவர்கள் இறைவாக்கினர்களாக கருதப்படுகிறார்கள். இயேசுனுடைய வாழ்வும் தன்னுடைய தந்தையினுடைய எண்ணத்தை, லட்சியத்தை, நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை தான் கொண்டிருக்கின்றார். எனவே அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இந்த உறவுகளுக்கு மேலான உன்னதமான ஒரு உறவை வெளிப்படுத்துகிறார். அதுதான் அந்த உள்ளம். உதிரமல்ல காரணம், உள்ளம்தான் காரணம். ஒரே உதிரத்தில் பிறப்பது அல்ல, அதைவிட மேலானது ஒரே உள்ளம் உடையவர்களாக வாழ்வது, இயேசுனுடைய உள்ளம் உடையவராக வாழ்வது, செயல்படுவது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறார். அப்போ இயேசுனுடைய உள்ளம் என்ன, இயேசுனுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன என்று நாம் அறிய வேண்டும். இதை எவ்வாறு அறிவது என்று சொல்லக்கூடிய கேள்வி நமக்கு வருகிறது. கடவுளுடைய சித்தத்தை எவ்வாறு அறிவது? கடவுளுடைய சித்தத்தை அறிவதற்கு அழகான விவிலியம் இருக்கிறது. விவிலியம் கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று, கடவுளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று, கடவுளுடைய லட்சியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கக்கூடிய வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய எண்ணத்தை, சித்தத்தை, லட்சியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே விவிலியம் என்று சொல்லக்கூடியது அருமையான ஒரு வெளிப்படுத்துதலாக இருக்கிறது கடவுளுடைய திருவுளத்தை அறிவதற்கு. இரண்டாவதாக திருவருட்சாதனங்கள், அருள் அடையாளங்கள் என்று நாம் சொல்கிறோம். அது கடவுளுடைய அருளை பெறுவதற்கும், கடவுளுடைய சித்தத்தை அறிவதற்கும், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கும் உதவியாக இருக்கக்கூடியது என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது திரு அவை கொடுக்கின்ற போதனைகளாக இருக்கின்றன. காலத்தின் அறிகுறிகளை அறிந்து கொடுக்கின்ற திரு அவையின் போதனைகளை நாம் பார்க்கின்றோம்.
அந்த திரு அவை என்ன செய்கிறது? கடவுளுடைய திருவிழா இந்த காலகட்டத்திற்கு இதுதான் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் கொடுக்கின்றார். திரு அவை வழியாக உலகத்திற்கு கொடுக்கின்றார். கடவுளுடைய திருவிழம் இதுதான். இன்றைய உலகில் திருச்சபை எவ்வாறு இருக்க வேண்டும், இன்றைய உலகில் திருச்சபை எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், இளைஞர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், பெரியவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அருள்பணியாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளை கொடுக்க வேண்டும், தொழிலாளர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும், மனித நேயத்தை எவ்வாறு பேணி பாதுகாப்பது, பல்வேறு சிக்கலுடைய மத்தியில் எவ்வாறு மனிதன் தீர்மானங்களை எடுக்க வேண்டும், இவற்றையெல்லாம் திரு அவையினுடைய போதனைகள் நமக்கு கொடுக்கின்றன. அது மட்டுமல்ல, தினசரி பத்திரிகைகள் நமக்கு கடவுளுடைய திருவிழத்தை வெளிப்படுத்துகின்றன. எனவே விவிலியத்தை ஒரு கரத்திலும் பத்திரிகை இன்னொரு கரத்திலும் நாம் வைத்து கொண்டால், விவிலியத்தினுடைய பின்னணியில் பத்திரிகையை பார்த்து படிக்கின்ற பொழுது நமக்கு அன்றாட நிகழ்ச்சிகளை பத்திரிகை கொடுக்கிறது. எனவே தினசரி பத்திரிகைகள் நமக்கு அருமையாக கடவுளுடைய திருவுளத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. 3ஆவதாக நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது. நம்பிக்கை, கடவுள் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, பிறர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இவைகள் அனைத்துமே கடவுளுடைய திருவுளத்தை அறிவதற்காக நமக்கு உதவி செய்கிறது. அன்னை கன்னிமரியாள் கடவுளுடைய திருவுளத்தை அறிகின்றாள். சீடர்கள் கடவுளுடைய திருவுளத்தை அறிகின்றார்கள். எதனுடைய அடிப்படையில்? நம்பிக்கையினுடைய அடிப்படையிலும் ஜெபத்தினுடைய அடிப்படையிலும். ஜெபம் மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதில் நம்முடைய கடவுளுடைய திருவுளத்தை அறிகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். கடவுளுடைய எண்ணத்தை ஜெபத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஜெபம் என்று சொல்லக்கூடியது கடவுளுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே ஜெபத்தின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக கடவுளுடைய திருவுளத்தை செயல்படுத்துகின்ற பொழுது நாமே கடவுளுடைய பிள்ளைகளாக, இயேசுவின் சகோதரராக, கன்னிமரியாளின் சகோதரராக, புனிதர்களின் சகோதரர்களாக, தோழர்களாக, நண்பர்களாக, சகோதரிகளாக நாம் வாழ முடிகிறது. எனவே திருச்சபையினுடைய ஒவ்வொரு குட்டி திருச்சபைக்குள்ளும் இந்த உணர்வுகள் வருகின்ற பொழுது, கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த கடவுளுடைய திருவுளத்தை கண்டுபிடிப்பதற்கான ஆற்றலை நாம் கடவுளிடத்தை மன்றாடி கேட்போம். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பின் சகோதர சகோதரிகளுக்காக, பெரியவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்து நாங்கள் உடைய திருவுளத்தை விவிலியத்தின் வழியாக, திருவருட்சாதனத்தின் வழியாக, திரு அவை வழியாக, தினசரி பத்திரிகைகள் வழியாக, ஜெபத்தின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக அறிந்து கொண்டு அறிந்தவற்றை செயல்படுத்த வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்த வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.